அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இங்கே தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வந்திருக்கோம். பணிகள் இருக்காங்க, கலைமூர்த்தி இருக்காங்க, ஆளுங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஷாட்ரு போடுறோம். இந்த சைட்லேருந்து தொடர்ந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம், பார்த்துருப்பீங்க. இதில் பேஸ்மெண்ட் பிசிசி வீடியோ ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி ஷாட்ரு இதுக்கு இடைப்பட்ட இதில் மேஸ்திரி காலம் லாப்பிங் கம்பியெல்லாம் கட்டி வச்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கி நம்ம ஷாட்ரு போட்டு நாளைக்கு காலம் வாங்கிட்டு போகிற மாதிரியான ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு வரோம். இதுலேருந்து தொடர்ந்து ரூஃப் வைக்கங்க லீவ் இல்லாமல் தொடர்ந்து வேலை நடக்கும். தொடர்ந்து வீடியோவும் உங்களுக்கு வரும். பெரம்பலூர் சைட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ஒரு வாரம் விட்டுட்டு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே தொடர்ந்து நம்ம வீடியோ பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் போட்டு ப்ராப்பரான குழிக்கிணத்தை பிளான் படி இந்த வீட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். சரியான ஆட்கள், சரியான பொருள், சரியான ஆள் இதெல்லாம் வச்சு நம்ம இந்த வேலையை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். ஒரு ஒர்க்கு அப்படின்னாலே நம்ம ப்ராப்பர் பிளானிங்கு, ப்ராப்பர் சூப்பர்வைஷனு, அது மாதிரி மேன் பவர் இது எல்லாமே சேர்ந்து இருக்கணும். இதோட வீட்டுக்காரங்களோட ஒத்துழைப்பும் நமக்கு கிடைக்கணும். இது எல்லாமே கிடைச்சா நம்ம அந்த வேலையை குவாலிட்டியாக எடுத்துகிட்டு வர முடியும். இந்த வீடையும் பெரம்பலூர் வீடு மாதிரி ஒரு சிறப்பான வீடாக முடித்து உங்கள் கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே கொடுப்போம். கண்டிப்பாக தொடர்ந்து இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் வாலெல்லாம் சேர்த்து தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். இன்னைக்கு வீடியோ இந்த விஷயம் நம்ம ஷார்ட்ரு போடுறத தான் கவர் பண்ணுறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 16 ஊற்றிருக்கீங்களா? மூலமட்டை பார்க்க போகிறோம். எல்லா நூலுமே கட்டியாச்சு. அப்படியே பிடிங்க, அதே அளவு பிடிங்க. 16 ஓகே. அப்படியே இந்த பக்கத்தில் பிடிச்சி 21 கொடுங்க. இங்கே ஓகே. செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வரேன். 21 கட்டுங்க. ஓகே, இங்கே வாங்க. கிராஸில் கிராஸ் காட்டுங்க. 26 சார். ஓகே. கை டைட்டாக இருந்துச்சா? ஒரே டைட் இருந்துச்சா? அளவு மட்டும் கொடுங்க. இப்போ எல் ஷேப்பில் நூல் கட்டி அதுக்காக மூலமட்டம் பார்த்துட்டோம். கரெக்டாக இருக்குது. பேஸ்மெண்ட்டுக்கு மேலே நம்ம ஷார்ட்ரு போட போகிறோம். மூலமட்டம் ரொம்ப முக்கியம். அவுட்ரு பூசி இருக்கிறதால ஒரு வரி விட்டு தான் பூசிருந்தோம். அதை தூக்குண்டு விட்டு எடுத்தோம். அதுக்காக இந்த கல் வச்சுருக்கோம். இப்போ இந்த நூல் அவுட்ரு நூல் அளவு பார்க்க சொல்லியிருக்கேன். ஒரு இதில் கட்டுறா அப்படிங்க. பார்க்கணுமா? இங்கே தேவையில்லை சார். நம்ம பிடிங்க மிஸ்ரே. கால் வைங்க. ஆமாம், ஓகே. ஓகே 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 வாங்க. இங்கே கொடுங்க, என்று கொடுங்க. அதே டைட்டில் அப்படிங்க. கொஞ்சம் தள்ளுங்க உள்ள. ஒரு நூல் இல்லை தள்ளுங்க. பாருங்கள். டேப் அதே டைட்டா? கை டைட் இருக்கா? ஓகே. நூல் லூஸாக இருக்கு மிஸ்டர். ஒரு நாள் எப்படிங்க? கரெக்டாக இருக்குது. 7:45. இந்த பக்கம் ஓகே. 7:45.
அங்கேயே பிடிங்க. இப்படி இதுக்கு நேர் வாங்க. இருபத்தொன்றரை அளவு, ஒரு அடியில் பிடிக்கிறாரு. 22.5 கரெக்டாக செட் பண்ணுங்கள். 22.5. ஓகே. ம் 22.5 ஓகே. இங்கே அந்த காலத்துக்கு வாங்க. இப்படி வாங்க, சுற்றிட்டு வாங்க. 31.8 32.8 இருக்கான்னு பாருங்கள். 32.8ங்க. 2.8. இந்த டேப்பை டைட்டாக பிடிக்கணும். இந்தாண்ட உட்காரணும். கையில் சூட்டிங்கன்னா மாறும். 32.8 ஓகே. அப்படியே அந்த ஓரம் பாருங்க. அதானா ஓகே. ஓகே ஆச்சு. இப்போ இந்த காலம் பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு. அந்த நூல் பார்க்கணும். அவுட்ரு தான் பார்க்கணும். எவ்வளோ வருது? 46 அடி ரவுண்டாக வரணும். டைட்டாக பிடிச்சிங்க டேப்பை. டேப் அப்படியே ஓகே கரெக்டாக இருக்கு. இந்த டேப்பை வாங்கி அங்கே விடுங்க அவருக்கு. அதானா பிடிங்க. அதானா பாருங்க கரெக்டா. ஓகே ஓகே. ஸ்பேனர் இருக்கா? டைட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஒரு ஸ்பேனர் எடுத்துருவாங்க. ஷார்ட்ரு வந்து ஸ்பேனர் போட்டு தான் டைட் பண்ணிக்கணும். கை டைட்டு பத்தாது. கைட்டு போட்டோம்னா லூஸ் விடும். டைட் ஆகுதா? இப்போ லைன் பாருங்கள். இது வெளில போகணும். ஷார்ட் இருக்கணும். இல்லை எடுங்கண்ணே. இந்த இடத்துல பாரு பிசரில் உட்காந்துருக்கு. அதுதான் லிவர் எடுக்கணும். கையண்ணே என்ன எடுத்து இப்போ தள்ளுங்க. இந்த பக்கம் ஓகே. இப்படி போகணும். தள்ளுங்க தூக்கணும். நீங்கள் கையெடு. இந்த இடத்துல பிசர் உட்காந்து கை வெளில வரணும் வச்சுருக்காரு. ஓகே. அந்த லைட்டாக ஒன்று இந்த கை ஓகே. சார் இங்கிட்ட வந்து பார்த்தீங்க. அப்படியே ஒரு பார்வை நீங்கள். ஓகே போட்டுருங்க. தண்ணி ஊற்று லைட்டாக தண்ணி டப்பாவில் தண்ணி கொண்டா. ஜல்லி குத்தி விடுங்க. ஷார்ட்ரு காங்க்ரீட் வந்து நம்ம காலமுக்கு மிக்ஸ் பண்ணுற ரேஷியோவில் தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். M20 கிரேடு தான் இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும். அதனால் 1-3ங்கிற ரேஷியோவில் வந்து காயின்ட்டு மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். காயின்ட்டு போட்டு ஜல்லி குத்தி விடணும். காயின்ட் போட்டதுக்கப்புறமே ஒரு தடவை ஷார்ட்ரு நடந்துருக்கான்னு சொல்லிட்டு நூலுக்காக கண் பார்வைக்கு லைன் பார்க்கணும்.
இந்த நூலுக்காக தான் நம்ம இப்போ வந்து லைன் பார்த்து கைண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் தூள் எடுத்துகிட்டு வச்சுக்கிங்க பக்கத்தில் இருக்கா? ஓகே. ம். ஒரு நாள் பிடிச்சி 14/9. கரெக்டாக பிடிங்க விடல. ம். சார் அடுத்தது அது போடலாமா சார்? அதான் பார்த்துட்ருக்கோம். சரிதான். ம் சரி, அப்படியே லைன் பாருங்கள். இங்கே தள்ளுங்க, கிழக்கு தள்ளுங்க, இன்னும் தள்ளுங்க. அதான் அதான் அதான். இந்த பக்கம் ஓகே. இந்த பக்கம் ஓகே தான். ம் ஓகே ஓகேங்க. கொஞ்ச நேரம் டீக்கு டைட் வைக்கிட்டீங்களா? இப்போ செக் பண்ணிங்க, அப்புறம் சார் சொன்னார்ல. ம் ஓகே நகரில் ஓகே. இந்த சைட் போகணுமா சார்? போதும் வேணாம் வேணாம், கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக இருக்குங்க. ஓகே. ம் போட்டேன், அதையும் எடுத்து போட்டேன். பார்த்துக்கிறேன் நீங்கள் போடுங்க. இது ஓகே. ம் அதை லைன் பாருங்க மிஸ்டர். அப்படியே போதும், அதிகமாக இருக்குதுங்க. இந்த கை வச்சிருக்க கை கொஞ்சம் வெளில வரணும். ஓகே ஓகே. ம் இது ஓகே. ஓகே. கொத்தனார் டீக்கே காயின் போட்டுக்குங்க. அதையும் 3 பார்த்தாச்சே. சரிங்க சார். தள்ளுங்க, வெளில தள்ளுங்க. ஓகே. இந்த சைன் ஓகே. ம் ஓகே. தனாரே ஓகே. டைப் பண்ணு கலவையா. இதை வாங்கி போட்டு விடுங்க. அள்ளி போட்டாச்சா? தூள் பத்தாது. எங்க உதிரி கல்லை குத்திரி தான் உதிரி போடணும் என்னைக்குமே.
இந்த மாதிரி ஷார்ட்ரு போடும்போது வந்து இந்த மாதிரி ஜல்லி வந்து குத்தி வைக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை வந்து பின்பற்றலாம். அப்போ வந்து நாளைக்கு காலம் காயின்ட்டு போடும்போது ஒரு பிணைப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஹரிசாண்டலாக கிராக் டெவலப் ஆகாமல் இந்த ஜல்லி வந்து நாளைக்கு போட போகிற காயின்ட்டோட உள்ளே போடும்போது ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் நல்லா. அதுக்கு வந்து இந்த ஷியர் கீ வந்து யூஸ் ஆகும். அதனால் நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சிலத்துல முடியல அப்படின்னா விடலாம். இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப ஈஸி தான். அதனால் நம்ம இதை பின்பற்றலாம். காலத்தில் எங்கெல்லாம் ஒரு காயின்ட்டு வந்து நாளைக்கு சேரப்போதோ அங்கே எல்லாமே அதை வந்து நம்ம பண்ணலாம். முடியாத இடங்கள்லாம் விட்டுடலாம். இப்போ ரூஃப் போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா காலத்துலேயும் குத்தி வைக்க முடியாதுன்னா அதை தவிர்த்துக்கலாம். இப்போ 7 அடி பெட்டி போடுறோம், அங்கெல்லாம் குத்தலாம். இதே 10 அடி பெட்டி எடுத்து 8 அடியாக இறக்கி போடுறோம், கையை உள்ளே விட்டு குத்த முடியாது. அந்த இடத்துல குத்த முடியலன்னா விட்டுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கலாம். பிளிந்த் பீம்லாம் கண்டிப்பாக குத்தலாம். ஃபுட்டிங்கில் வந்து குத்தலாம். ஒரு சில டைம் வந்து இறங்கி குத்தினா காலம் ஆடுதுங்கிறதுனால குத்த மாட்டாங்க. அதனால் ஜல்லி குத்துற விஷயம் வந்து நம்ம குத்துறது நல்லது தான். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து பின்பற்றலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ராஜா நீங்கள் வந்துடு கொடுத்துட்டு. ராஜா ரெண்டையுமே யூஸ் பண்ணிச்சா ஷேக் பண்ணிவிடுங்க லேசாக. பாருங்க. சைடு நல்லா இருக்கா? சொல்லமா அப்படியே தொடக்கணும். தொடச்சாதான் உடனே ஷார்ட்ரு கைட்டினதை அடுத்தது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து காங்கிரீட் இருக்கிறத சுத்தம் பண்ணணும். அப்புறம் வந்து வேஸ்ட் ஆயில் தடவி மாட்டுறோம். ஏன்னா உடனே நம்ம கழட்ட போகிறோங்கிறப்ப அதை வந்து நம்ம அது மாதிரி பண்ணால் தான் வந்து காங்கிரீட் பிச்சுட்டு வராமல் க்ளீனாக வரும். இல்லை அப்படியே மாட்டுறதா இருந்தால் நீங்கள் வந்து நாளைக்கு கழட்டிக்கிறதா இருந்தால் நம்ம பிரச்சனை கிடையாது. ஒரு ஷார்ட்ரு மட்டும் தான் ஒரு நாளைக்கு போட போகிறீங்கன்னா அப்படியே ஆயில் அடிக்காமல் கூட நீங்கள் போடலாம். அது செட் ஆகிடும், அப்புறம் கழட்டிக்கலாம். ஆயில் அடிச்சுட்டு போடுறது வந்து ரொம்ப நல்லது. காலம் பெட்டியாக இருந்தாலும் ஷார்ட்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும். தொடச்சி விட்டு அதை இது பண்ணுங்கள். அதை லூஸ் பண்ணுங்கள் மிஸ்திரி. ரெண்டையும் மாட்டுங்க. மாட்டிட்டு அதை கட்டிக்கலாம். டைம் கிடைக்கும் அதுக்கு. அடுத்தது போடலாம். போதுமா கொத்தனாரு தூக்கலாம். அது நூலே வேண்டியதில்லை. இனிமேல் கொத்தனாருக்கு இருந்தாலும் அப்புறம் சொல்லுவார் இருக்கிறதுக்காக நம்ம வச்சுட்டோம்னா சரி சார் ஃப்ரீயாக இருக்கும். அவரே அப்புறம் அசைச்சிட்டாங்க கூட செக் பண்ணி வேற சரி இதை போடுங்க. தண்ணி கொடுப்பா. அண்ணே அதெல்லாம் சின்ன பார்த்துக்குவானே. போதும், இந்த கை போதும் அதிகம் உள்ள தவிங்களா சார். அந்த கையில் லேசாக உள்ள தட்டுங்க.
உட்காந்துருக்கு பீமில். ஓகே கரெக்டாக இருக்கு. இதை பாருங்க சார். ஓகே. எங்கால் தெளிவு வைட்டாரப்ப இதுதான் தப்பு. 1.25 சட்ரு 1.25 தான் மாட்டணும், 1.5 மாட்டக்கூடாது. இப்போ இந்த காலம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்லேயே ஒரே ஒரு காலம் தான், அதனால் இந்த நூல் கட்டலை. இங்கேருந்து அளவு எடுத்துக்கலான்ட்டு ஒரு கிரிட் இருக்குது நம்மளுக்கு. ஒரு கிரிட்டுக்கு வந்து அளவு 10.25 அடி. அப்படியே அந்த பக்கம் கட்டிடுங்க. அகலமான வசத்தில் பார்க்குறதால 2 அளவும் பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா நூல் கட்டி பார்க்கணும். லேசாக தட்டுங்க. ஓகே. இந்த கை மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்க. இன்னும் சார் வாங்க. ஓகே. 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 இந்த இதையும் போட்டுக்கலாம்ப்பா. இந்த மாதிரி வந்து ஒரு காலம் மட்டும்தான் ஒரு கிரிட்லேயே இருக்குது அப்படின்னா ஒரு கிரிட்டு வந்து கட்டிக்கலாம். ஒரு காலத்துக்கு 2 கிரிட் இல்லையா, எக்ஸ் ஒய்ன்னு சொல்கிறோம். அதில் வந்து ஏதோ ஒரு ஆக்சிஸ் நூல் கண்டிப்பாக கட்டிட்டு அதுக்காக நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம். அதே 2 காலம்லாம் இந்த நூல் தான் கட்டணும். இப்போ பாருங்கள், இந்த இதில் 2 காலம் இருக்குது, ஒரு நூல் கட்டிட்டோம். இப்படி பார்த்தாலும் 2 காலம் இருக்குது, நூல் கட்டிட்டோம். 2 காலம்லாம் கிராஸ் ஆனாலே நூல் கட்டிக்கிறது தான் பெஸ்ட்டு. 2க்கும் அளவுலாம் தனித்தனியாக வைக்கிறதுலாம் கஷ்டம். அளவு வச்சுக்கிறது ஈஸி, நூல் வச்சு பார்க்குறது ஈஸி. அதனால் நூல் வச்சு தான் நம்ம வந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒரே ஒரு காலம் தனியாக நிற்கிது அந்த கிரிட்லனா அதுக்கு வந்து நூல் நம்ம கட்டியும் பண்ணலாம், நல்லது தான். இல்லை அப்படின்னாலும் அளவு பார்க்கணும்னா அக்யூரேட்டாக நம்ம பார்த்துக்கணும். அதை வந்து இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும். தேவையில்லை, கேட்டுருங்க. அவ்வளோதான். எப்படி இருந்துருக்குங்க. சூப்பராக வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே. இந்த கை மட்டும் லேசாக வரணும், போல்டு இருக்கிற பக்கம். இந்த கை இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஓகே. இதுதான் சார் செட்டாக வரணும் பாருங்க. இது பாருங்க, இது ஓகே. ஓகேங்களா? சரி, ஒரு நூல் தட்டலாம் செட்டா. செட்டாக தட்டுங்க. ஓகே. தண்ணி வண்டி வந்துச்சா வரலையா? தண்ணி வண்டி வந்து ஃபோன் பண்ணுறேன். இதை 10 விடுங்க, வாங்க. கை திருப்புங்க, அந்த கை. கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வெளில வரலாம் ப்ரோ, இந்த பக்கம். அதான் அதான் அளவு. இது ஓகே. சரியா இருக்குமா? இது ஓகே. இது போட்டுக்கலாம். இது கொஞ்சம் உள்ளே போகலாம் லேசாக.
இன்னும் கொஞ்சம் ஒரு நூல். அதான் ஓகே. உன்னைகள் ரெடியா? அதை மாட்டி விடுங்க, தொடச்சிட்டு மாட்டி விடுங்க. இங்கே இது ஓகே. அளவு மட்டும் டேப் விட்டுங்க. லைன் பார்த்தாச்சு. இது வந்து ஒரே காலம் தான் இருக்கிறது. அதனால் இந்த நூலுக்காக இதை வந்து பக்காவாக லைன் பார்த்துட்டு இந்த அளவு வந்து அவுட்டரில் வந்து பார்த்துக்க போகிறோம். இங்கே கொண்டு வந்து இந்த பச்சை நூலில் வந்து அளவு வாங்க. 15.5 மிஸ்திரி. 15.5 ஓகே, பெர்ஃபெக்ட். இந்த அளவை பார்த்துங்க ஒரு தடவை இழுத்தீங்களா? ஓகே, லேசாக வரணும் அந்த கையால். அவ்வளோதான். ஓகே. இப்போ போடுறதெல்லாம் கரெக்டாதீங்க. ஓகே, சிமெண்ட் பால் போட வேணாம். இது ஓகே, கொத்தனார் இது ஓகே. ஆமாம், இப்போ போட்டுருக்கிறதெல்லாம் கேட்ட வேணாம், விட்டுருங்க, நாளைக்கு கேட்டிக்கலாம். வெளில தள்ளுங்க. அதை பச்சை நூலுக்கு பார்த்துட்டு 16.5 அதான் அளவு. இது ஓகே, இந்த கை ஓகே. இது ஓகே. ஓகே தான். எல்லாமே ஓகேங்க. இன்னும் ஒரு ஷர்ட்டு தான் போட வேண்டியதை போட்டுருங்க. 15 ஷார்ட்ரு போட்டோம். இங்கே வந்து ஒரு காலம் வந்து நம்மளுக்கு இந்த காலம் வந்து அப்படியே ஷார்ட்டராக வேலை செஞ்சுக்கும். இந்த காலத்தில் அப்படியே பெட்டி மாட்டி நம்ம மேலே தூக்கிக்க வேண்டியது தான். நம்ம 2 காலம் லேப்பிங் வைக்க வேண்டியது இருக்குது. இந்த ஒரு காலமும் இந்த காலமும் லேப்பிங் வைக்க வேண்டியது இருக்குது. காலில் வச்சுட்டு அப்படியே பெட்டி மாட்டிக்கலாம். கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் தான். நூல் மட்டும் மேஸ்திரி கட்டி வச்சுருந்தார். ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம். ஆள் மேஸ்திரி இருந்தாங்க, கொத்தனார் இருந்தார், ஹெல்ப்பர் இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்க, 4 பேர் இருந்தாங்க. நம்மளும் ஒரு 1.5 மணி நேரத்தில் வேலையை முடிச்சாச்சு. மற்றபடி அந்த பக்கம் நம்ம தொட்டி வேலை வந்து செஞ்சிட்ருக்குறோம். இந்த போர்ட்டியோவுக்காக பின்னாடி பள்ளமாக இருந்ததை வந்து ஏற்றிட்டுருக்குறோம். தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த பக்கம் கொஞ்சம் கட்டணும்னு சொல்லியிருந்தோம். அந்த வேலைகள் காலைலேருந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. காலைல வந்துட்டு இந்த சம்பளம் கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி இந்த உயரம் ஏற்ற வேண்டியது இருக்குது. இதை கட்டிட்டு இதுக்கும் சாரம் போட்டு வச்சுருக்காங்க. இதையும் கட்டணும். ஏற்றிட்டோம்னா இந்த பக்கம் பின்பக்கம் வேலையும் முடிஞ்சிடும். இந்த மணல் ஃபில் பண்ணிவிட்டு கிராவல் இருக்கிறத கொஞ்சம் ஃபில் பண்ணி இந்த பக்கத்தையும் நம்ம லெவல் பண்ணி விட்டுடலாம். கையோட வந்து மண் வேலைகளை வந்து பில்டிங் ஏறும்போதே முடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா அப்புறம் நம்ம கடைசியாக செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சைட்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி நம்ம மிஷின் ஓட்டுனது இதுதான், இந்த கண்டிஷனில் இருக்குது. வேலை நல்லாயிருக்கு. இப்போ பெட்டி போட்டோம்னா அடுத்தது சரசரன்னு செவுறு கட்டி லெண்டல் போட்டு ரூஃபை தூக்கி விட்றலாம். இன்றைக்கி வந்த வேலை ரொம்ப அருமையாக முடிஞ்சுது. 1.5 மணி நேரம் தான் நான் என்னுடைய பார்ட்டிங்க இருந்தது. காலையிலேருந்து தொட்டி வேலை பண்ணியிருந்தேன், வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நூல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சாங்க. நம்ம வந்து ஷார்ட் இன்றைக்கி போட்டோம். ஆளுங்க ஃபுல் சப்போர்ட் இருக்குது. நம்ம கீழேருந்து நல்லா நீட்டாக எடுத்துருந்துருக்கிறப்ப அந்த டைம் நம்மளுக்கு
பிரச்சனை கிடையாது, டக்குன்னு போட்டுடலாம். இந்த ஷார்ட்ரு போடுறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த ஈவெண்ட்டை பண்ணி நம்ம காயின்ட்டு போடுறோம். ஷார்ட்ரு போட்டால் அடுத்த நாள் தான் கண்டிப்பாக காலம் மாட்டணும். எல்இடி பெட்டி மாட்ட போகிறோம். அடுத்த நாளே மாட்டுற மாதிரி நம்ம அந்த ஆக்டிவிட்டியை பிளான் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க. இங்கேருந்து தொடர்ந்து வீடியோக்கள் வரும், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.